ஹாய் வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம். ஓகே, டெரிவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த இந்த பி வெக்டார் அப்படின்ற இந்த டோட்டல் மொமெண்டம் அப்படின்றத P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களாப்பா. இதை சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா P1 வெக்டாரையும் P2 வெக்டாரும் இனிஷியலாக இருந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து மோஷனில் சேஞ்ச் ஆகிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மோஷனில் இருக்கிறது கூட ரெஸ்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கிறத சேஞ்ச் இன் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னக்கூடிய இந்த M1 அண்ட் M2 மாஸ், இந்த மாதிரி ரெண்டு மாஸ் M1 அண்ட் M2, இந்த ரெண்டு மாசு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மொமெண்டத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் P1 அப்படின்ற மொமெண்டமும் இதில் P2ன்ற மொமெண்டமும் இருக்குது. இதோடைய டோட்டல் மொமெண்டம் அப்படின்றத நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போது இது கொலாய்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ΔT அப்படின்னு எடுத்துக்கலாமா. அது ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், அது ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். இந்த டோட்டல் மொமெண்டம் அப்படின்றத நம்ம ΔPனே எடுத்துக்கிடுவோம். இதோடைய சேஞ்ச் இன் டைம் அப்படின்றது போத் சைட் டினாமினேட்டரில் நான் எழுதும்போது இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம், இந்த ΔP/ΔT அப்படின்றத dP/TTன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே சேஞ்ச் இன் வேல்யூ தான் சரிங்களா. இங்கே டைம் டென்ஸ் டு 0 அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், TTன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் dP1/TT ப்ளஸ் dP2/TT. இங்கே dP1/TT அப்படின்றத அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லால இருந்து F1 அப்படின்னு எடுத்துக்கலாம், F1 வெக்டார். அதேமாரி dP2/TT அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்னா F2 வெக்டார்னு எடுத்துக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ அப்போ F1னா என்ன, F2னா என்ன, ஆக்சுவலாக இந்த M1 மாஸ் மேலே ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ் தான் F1. ஸோ இந்த M1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸு எக்ஸ்டர்னலாக இருந்த ஃபோர்ஸை F1 எக்ஸ்டர்னல்னு போட்டுக்கிடுவோம். எக்ஸ்டர்னலானால் இது கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே இருந்து கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ். தென் இன்டர்னலாக இது மேலே கொலாய்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது கொடுத்த ஃபோர்ஸை இன்டர்னல்ன்றது F1ன்னு எழுதிக்கலாம். அதேமாரி F2க்கும் சொல்லும்போது Bன்ற மாஸுக்கான ஃபோர்ஸ் அப்படின்றதுல F2 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்குது, அதுக்குள்ளேயே இன்டர்னல் ஃபோர்ஸும் இருக்குது சரிங்களாப்பா. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் தான் இந்த dP/TT. இதில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா M1 மாஸோடைய இன்டர்னல் ஃபோர்ஸும் M2 மாஸோடைய இன்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்றுக்கொன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும் கொலாய்ட் ஆகும்போது. அதைத்தான் நியூட்டனுடைய தேர்ட் லா நம்மளுக்கு சொல்லுது. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். அக்கார்டிங் டு நியூட்டனுடைய தேர்ட் லா நம்மளுக்கு இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு மாஸோடைய இன்டர்னல் ஃபோர்ஸும் செகண்ட் மாஸோடைய இன்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்றுக்கொன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போது இந்த F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார்னு ரெண்டே நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் இருந்து ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா dP1/TT ப்ளஸ் dP2/TT அப்படின்ற இடத்துல F1 ப்ளஸ் F2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தால் என்ன செஞ்சுருப்போம், இப்போ F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டாருக்கு பதிலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டேம் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது F1 வெக்டாரோடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் F2 வெக்டாரோடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வெளியே இருக்கக்கூடியது தான் F1 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த வெளியே இருக்கக்கூடிய இதுதான் என்னது, F2ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்டன் ஃபோர்ஸாக இருக்குது. அதோட இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இருந்துச்சு, ஒன்றுக்கு ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு சரிங்களா. அதனால் கேன்சல் டு ஈச் அதராக மாறிடும் இந்த டேமில். ஸோ அப்போது நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் அப்படின்றதுல நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது F1 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ப்ளஸ் F2 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சரிங்களாப்பா. அப்போ நியூட்டனுடைய தேர்ட் லா எப்படி எழுதிக்கலாம், F1 இன்டர்னல் ஃபோர்ஸ் ப்ளஸ் F2 இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது 0 ஆகிடும். இந்த டைம் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், 0 இல்லைங்களாப்பா. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த ரெண்டு அடிஷன் டேமை 0 நீங்கள் போட்டிருக்கோம், புரியுதுங்களா. ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, dP/TT. இந்த டேமை தான் நம்ம என்ன செஞ்சோம், F1 ப்ளஸ் F2ன்னு எழுதணும். அதுதான் இங்கே என்னது, டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது இப்போ dP/TT அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னோம்னா, இந்த இடத்துல எப்போ ஒரு மொமெண்டம்
டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குமோ அப்போது இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவாயிடும் 0ன்னு ஆகிடும். அப்போது டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி இருக்குது 0. தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்குது. டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும் இல்லைங்களாப்பா. ஸோ இதில் சம் ஸ்பெஷல் கேஸையும் நம்ம பார்த்துருவோம். இந்த மோஷனை 2 டைமென்ஷனல் மோஷனாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னம்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் 2 அப்படின்றத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கான ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதேமாரி டிபி ஒய் பை டிடி அப்படின்னு ஒய் ஆக்சிஸ்க்கான சேஞ்ச் இன் மொமெண்டம்னு பார்த்தோம்னா இதுக்கான ஃபோர்ஸை எஃப்ஒய்ன்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த 2 கான்செப்டில் ஒரே பால் இந்த இடத்துல என்ன செஞ்சிகிட்டு இருக்குது, எக்ஸ் ஆக்ஸில் மட்டும் மோஷனில் இருக்குது, ஒய் ஆக்ஸில் இல்லை. இந்த எம்ன்ற மாசு 2 டைமென்ஷனில் சொல்லும்போது 2 டைமென்ஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போது 2 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸில் என்ன செய்யலை, போகலை, ஒய் ஆக்ஸில் மூவ் ஆகலை. ஆனால் எக்ஸ் ஆக்ஸில் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்த எப்படி எழுதலாம், ஒய் ஆக்சிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 சரிங்களாவா. அதே நேரத்தில் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த இடத்துல பிஒய் அப்படின்றது எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் அப்படின்றது வேரி ஆகுது. அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட முடியுது. புரிஞ்சுங்களாப்பா. சில கான்செப்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ப்பா. ஸோ அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு கான்செப்ட்டு, இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் 2 பாருங்களேன். எப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்குதோ, அந்த சுச்சுவேஷனில் டோட்டல் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சில நேரங்களில் லைக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அல்லது இம்பல்சிவ் ஃபோர்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் டெல்டி அப்படின்றது எப்படி இருக்கும்னா இன்ஸ்டன்ட் டைமாக இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் டைமாக இருக்கிற நேரத்தில் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும்போது கூட மொமெண்டம் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ப்பா. டோட்டல் மொமெண்டம் எப்போ கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அட் ப்ரெசன்ஸ் ஆஃப், இதெல்லாம் என்னது ஆப்ஷன்ஸ்லான்னு சொன்னோம். அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்களேன். டிபி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டி. இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபார்முலா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பி கான்ஸ்டண்ட்டாக இப்பயும் இருக்கும்ப்பா. பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் when the external force is not equal to 0ன்னு இருக்கும் போதும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் 0, அதனால் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொன்னோம். ஆனால் இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும்போதும் சில நேரங்களில் நம்மளுக்கு மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது சம்டைம்ஸ் சரிங்களாப்பா. சம்டைம்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ன்றது என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா, பி அப்படின்ற லீனியர் மொமெண்டம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ப்ரெசன்ஸாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் பி வெக்டார் தட் மீன்ஸ் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது கான்ஸ்டன்ட். புரிஞ்சிருச்சிங்களாப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளங்களில் ஃபுல்லாமே இதே கான்செப்ட் தான் சொல்ல போகிறோம். ஒரு ரெஸ்ட்டில் இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல எப்படி எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதோடைய ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மொமெண்டமும் ஃபைனலி கன்சர்வ்டுனா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா. இப்போ எல்லா மாசும் எப்படி இருந்துச்சு, ஒரே இடத்துல ஒன்றா இருந்துச்சு. ஃபைனல் அதோடைய டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது ஆஃப்டர் த எக்ஸ்ப்ளோஷன் ஆல்சோ டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது கான்ஸ்டன்ட். இதுக்கு ரெலவெண்டாக சில ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கும்போது இந்த கான்செப்ட் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.